இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோம். முட்டை குழம்புக்கு முட்டையை வேக வச்சிட்டோம். வில்லேஜ் டைப்பு முட்டை குழம்பு. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றினோடனே எண்ணெய் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், தாளித்த உடனே வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயத்தை வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா வதங்கினோடனே தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் போட்டு அதையும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டோமா, தேவையான அளவு தண்ணி சொல்லிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றி வச்சு தேவையான அளவு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். சாதா குழம்பு தூள் தான், அதை போட்டுக்கணும். இப்போ தேவைக்கேற்ற உப்பு, கறிவேப்பிலை, தேவைக்கேற்ற கறிவேப்பிலையும் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். அப்படியே கறிவேப்பிலை போட்டுட்டு தட்டு போட்டு மூட வேண்டியது தாங்க. தட்டு போட்டு மூட வேண்டியது தான். ஒரு ஜாரில் தேங்காய், ரவுண்டு பொட்டுக்கடலை, ரவுண்டு சோம்பு போட்டு கொஞ்சம் மழை அரைச்சிக்கணும் குழம்புல விடுறதுக்கு. குழம்ப திறந்து பார்க்கணும். பார்த்தா இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ முட்டையை 2 கட் பண்ணி போட வேண்டியது தான். முட்டை 2 கட் பண்ணி போடுங்க. முட்டையெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே இறக்கிட வேண்டியது. கொத்தமல்லி போட்டு குழம்பை இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ முட்டை குழம்பை இறக்கி வச்சிட வேண்டியது.